ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இந்த நல்ல அருமையான நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பெந்தேகோஸ்தே நாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலேயும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலேயும் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்களாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளாக செய்யப்பட்டதாம். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கும் போது நினைவுக்கு வர வேண்டிய ஒன்று, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பேதுரு மறுதலித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போனார். திரும்பவுமாய் அவர் கடலுக்கு சென்றார். அவரோடு கூட ஒரு கூட்டமும் போனது, சீசருடைய கூட்டம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியாகவே காத்திருந்த போது, 10 நாள் அளவும் காத்திருந்த போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்த அந்த ஓய்வு நாளிலிருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அந்த நாளிலே பாருங்க, அவர்கள் கூடியிருந்த இடம் முழுவதுமாய் அசைந்து அந்த இடத்துல அக்கினிமயமான நாவுகள், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்தாராம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலர்கள் ஒரு நாளும் தடுமாறவில்லை, தள்ளாடவில்லை. அவருடைய நிலைகள் மறுதலிக்கணுங்கிற எண்ணம் வரல. இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் ஆயத்தமானார்கள். பாருங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்குள்ளானார்கள். அவர்களுடைய வாழ்வே புதிதாய் மாறியது, வைராக்கியம் நிறைந்த வாழ்வாய் மாறியது. இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒரு கூட்டத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் போய் சொல்லி, இயேசு கிறிஸ்துவுக்காக, பரலோக ராஜ்யத்திற்காக, மனம் திரும்புதலுக்கு என்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். தேவ ஜனமே, அவர்கள் மூலமாய் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்ததாம். இன்றைக்கு நம்ம மூலமாகவும் அப்படிப்பட்ட அடையாளங்களை அற்புதங்களை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாகமுள்ள ஒவ்வொருவர் மேலேயும் இறங்கி வந்து அவர்களையும் பிரகாசிக்க செய்கிற நல்ல தூய தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு தாகமுள்ளவர்களா யாரெல்லாம், ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல எங்களையும் கூட நீர் உம்முடைய தூய ஆவியின் பலத்தினால நிரப்புங்க, அக்கினிமயமான நாவுகளினால எங்களையும் நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வருவார். இன்னைக்கு அநேகருடைய நிலைமை என்ன அப்படின்னா, பேக்கப் பின்னால போய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பேதுருவை போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்வு ஜபம் இல்லாத வாழ்வு, பரிசுத்தம் இல்லாத வாழ்வு, உண்மை இல்லாத வாழ்வு, கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்வு என்று சொல்லி அநேகருடைய வாழ்வு. நிச்சயமாக சொல்லுகிறேன், அக்கினிமயமான நாவுகள் எப்பொழுது அவர்கள் மேலே வருமோ, அவர்கள் வைராக்கியம் நிறைந்தவர்களாய், கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியம் படைத்தவர்களாய் புறப்பட்டு போக அவர்களாலே முடியும். இன்றைக்கு தாகமுள்ளவர்களாய் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பரிசுத்த அக்கினினால நிரப்பி நம்மையும் பயன்படுத்துவார். அன்றைக்கு அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினார், இன்றைக்கு நம்மையும் அவர் அப்போஸ்தலர்களாய் பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, மேல் வீட்டு அறையிலே ஆண்டவரே சீசர்கள் காத்திருந்த போது ஏறக்குறைய 120 பேர் ஆண்டவரே அந்த இடத்துல காத்திருந்த போது வானம் திறந்த அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோமே. அப்பா, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஆண்டவரே நடப்பிக்கப்பட்டது என்பதை நாங்கள் வாசிக்கிறோமே. இன்றைக்கு எங்கள் மேலேயும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அளவில்லாம இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலேயும் வந்து அமரட்டும். ஒவ்வொருவரையும் வைராக்கியம் உள்ளவர்களாய் பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளாக வரட்டும் சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, மாலை கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு பார்க்கிற, கேட்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் அப்படிப்பட்ட தூய ஆவியின் பலத்தினால நிரப்பி, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பி, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் சொன்ன அந்த வார்த்தையின் பலனை ஒவ்வொருவர் மேலே வைத்து
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன பரிசுத்த ஆவியின் பலனை ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றி நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பாவும் மாலே மகிமை நிறைந்தவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளை நம்ம பயன்படுத்திக்குவோம். அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொன்னது போல இந்த நாளை நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.